ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ரெசிபியில் வத்த குழம்பு தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இந்த வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா 2 மிளகாய் வத்தல் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் வந்து எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே நல்லா அதை கரண்டியால் கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் வத்த குழம்புக்கு இன்றைக்கி சேர்க்குறேன். அந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு வந்து புளி தண்ணி நனைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த நம்ம வதக்கி வச்ச எல்லா சாமானையும் அதில் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த சட்டியில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாச்சும் டக்குன்னு அடுத்து வேறு ஏதாவது பொரியல் செய்யணுன்னா அப்படியே கூட நம்ம செஞ்சிடலாம். நம்ம வேறு ஏதாவது குழம்பு அதில் வந்து நம்ம செஞ்சோம்னா திருப்பி நம்ம அதை கழுவிட்டு அதை செய்யணும் இல்லையா? அதனால் அப்படி செய்யாமல் இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம அதை எடுத்து கொட்டிட்டோம்னா அந்த வதக்கினது எல்லாத்தையும் இப்போ அந்த சட்டி வந்து ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள். அதை நம்ம பொரியல் கூட நம்ம அதில் செஞ்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக அரிசி மாவு அதை நல்லா அதை கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.